கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யெகோவாவின் சாட்சிகள் என்ற ஒரு குழுவினர் உண்டு. அவர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்ற ஒரு கோட்பாட்டினை பரப்புரை செய்கிறவர்கள். அவர்கள் கூறுவது உண்மையா? எபிரேயர் 1:6-7 வசனங்கள். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலிகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவதூதர்களையும் ஒப்பிட்டு, தேவதூதர்கள் கடவுளின் வேலையாட்கள், பணியாட்கள் எனவும், இயேசு கிறிஸ்துவானவரை முதற் பேரானவர் எனவும் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சித்தரித்துள்ளார். இந்த வசனத்தை கொண்டும் வேறு சில வசனங்களை எடுத்துக்கொண்டும் யெகோவாவின் சாட்சிகள் கூறுவது, இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர். நாம் பிதாவை மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு சமமானவர் அல்ல என்ற போதனையை பரப்புரை செய்கிறார்கள். இது உண்மையா? இப்போ இங்கே முதற் பேரானவர் என்றால் என்ன பொருள்? கிரேக்க மொழியிலே புரோட்டோடோகோஸ் என்ற வார்த்தை இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புரோட்டோடோகோஸ் என்ற வார்த்தையின் பொருள், இயேசு கிறிஸ்து பிதாவின் முதல் சிருஷ்டிப்பு அல்லது இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முதலாவது பிறந்தவர் என்ற போதனை அல்ல. மாறாக இது இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையே இருக்கின்ற உறவின் அர்த்தத்தை நமக்கு விளக்குகிறது. இந்த வசனத்தை கூர்ந்து கவனிப்போமே என்றால், தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. மறுபடியும் யெகோவாவின் சாட்சிகளுடைய வேதத்தை நம்ம வாசிப்போமே என்றால், தொழுது கொள்ள கடவர்கள் என்ற வார்த்தையை அவர்கள் எப்படி மொழிபெயர்த்திருப்பார்கள் என்றால், அனைவரும் கிறிஸ்துவுக்கு மரியாதை செய்ய கடவர்கள் என்ற அர்த்தத்திலே அவர்கள் மொழிபெயர்த்திருப்பார்கள். இதனை போன்று பல புதிய ஏற்பாட்டின் வசனங்களை அவர்கள் மாற்றி மொழி அமைத்து கிறிஸ்துவானவர் படைக்கப்பட்டவர் என்று போதிக்கிறார்கள். ஆனால் எபிரிய வழக்கத்தின்படி முதற் பேரானவர் என்றால் என்ன அர்த்தம்? யாத்ராகமம் 4:22 வசனத்திலே இஸ்ரவேல் கடவுளின் முதற் பேரானவர், அதாவது முதற் பேரானவர், முதற் பலன் என்று கூறப்பட்டிருக்கு. அதே போல எபிரேயர் 12:23 வசனத்திலே திருச்சபையானது கடவுளின் முதற் பேர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் கலாச்சாரத்தின்படி குடும்பத்திலே முதலாவது பிறந்தவர்கள் தகப்பனின் அதிகாரத்தை சுதந்திரிக்க பார்த்தவர்கள். அதே போல தகப்பனுடைய சொத்து உரிமையிலே அவர்களுக்கு 2 மடங்கு உரிமை உண்டு. முதற் பேரானவர், ஒரு தகப்பனுக்கு முதலாவது பிறந்த ஒரு ஆண் பிள்ளைக்கு குடும்பத்திலே அதிக கனம் செலுத்தப்பட வேண்டும். அவர் பிற பிள்ளைகளை காட்டிலும் உயர்ந்தவர் என்பதை சித்தரிப்பதற்காக இஸ்ரவேல் கலாச்சாரத்திலே இந்த முதற் பேரானவர் என்பது பயன்படுத்தப்படும். அதே போலதான் தேவனுடைய பூவுலக குடும்பத்திலே கிறிஸ்துவானவர் பிற ஜீவராசிகள் எல்லாவற்றை காட்டிலும், தேவ தூதர்களை காட்டிலும், மனிதர்களை காட்டிலும் அவர் உயர்ந்தவர். He is greater. He is the sovereign. அடுத்த சென்டென்ஸில் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அல்லது தேவதூதர்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கூறும்போது, அவர் கடவுள், அவர் ஒருவரே கடவுள் என பழைய ஏற்பாட்டில் உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒருவரையும் நீ தொழுது கொள்ளக்கூடாது என்று வேதம் கூறுகிறது. அப்போ கிறிஸ்துவை தேவதூதர்கள் தொழுது கொள்கிறார்கள் என்றால் அவர் தேவன், அவர் திரியேக தேவனின் 2ஆம் நபர் என்று பொருள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு பிரதானமான உண்மை, தேவதூதர்களிடத்திலே நாம் ஜெபிக்கக்கூடாது, அவர்களை நாம் தொழுது கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் கடவுளின் பணியாட்கள். கடவுள் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யும் வேலையாட்கள். ஆனால் கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கிறிஸ்து ஒருவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் ஒருவரே நமக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவே தொழுகைக்கு, ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். இப்போ கிறிஸ்துவை தொழுது கொள்வது என்றால் என்ன?
ஆராதனை என்று சொல்லும்போது இன்னைக்கு ஆராதனை என்பது தவறாக மாறிவிட்டு இன்னைக்கு நிறைய பேர் செய்கின்ற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்குது என்றால் உதட்டத அளவில் சத்தம் இருக்குது, அங்கே பயங்கரமான இரைச்சல் இருக்குது, ஆனால் உள்ளத்திலிருந்து அவர்கள் கடவுளை தொழுது கொள்வதில்லை. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் சரி, அதை மத்தேயுவிலே இயேசு கிறிஸ்துவானவர் மேற்கோள் காண்பிக்கும் பொழுதும் சரி, இந்த ஜனம் தங்களுடைய உதடுகளினாலே என்னை துதிக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அநேக ஆராதனைகள் ஒரு மாய்மாலமான நிகழ்வுகளாக காணப்படுகின்றது. மெய்யான ஆராதனையில் காணப்படும் 3 முக்கியமான பண்புகள். முதலாவது, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துவதே மெய்யான ஆராதனை. கிவிங் காட் த டியூ க்ளோரி அண்ட் ஹானர். அவர் யார் என்று அறிந்து அவருக்கு கொடுக்கும் ஸ்தானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் மத்தியஸ்தராய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் மையமாக இருக்க வேண்டும். God need to be our first priority. Our life needs to revolve around him. கடவுளை கொண்டே நம்முடைய வாழ்வு செயல்பட வேண்டும். எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறது. அது எனக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. நான் கடவுளை ஆராதிக்கும் பொழுது என்னுடைய சந்தோஷம், என்னுடைய திருப்தி முக்கியமல்ல. என்னுடைய ஆராதனையானது கடவுளுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு சுகந்த வாசனையான பலியாக இருக்க வேண்டும். அப்போ என்னுடைய ஆராதனை அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமே என்றால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுள் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். இது நான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்திற்கேற்ற ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது இந்த உலக மனிதர்களைப் போல அவர்கள் என்ன தேடுறாங்க? பணம், காசு, அதிகாரம், செல்வாக்கு, வசதி, சுகம், இதுதான் அவங்க தேடி ஓடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழாமல் கடவுளுக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து அதை செய்வதே புத்தியுள்ள ஆராதனை. அவருடைய வசனம் என்ன சொல்கிறதோ அதை செய்வதே புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஆராதனை என்று சொல்லும்போது ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் சர்ச்சில் கூச்சல் போட்டு ஆட்டம் ஆடி பாட்டு பாடி ஒரு பப்புக்கு போகிற மாதிரி இல்லை கிளப்புக்கு போகிற மாதிரி ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் எப்படி வேணாலும் வாழ்கிறது ஆராதனை அல்ல. ஆராதனை என்பது என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய உரிமைகளை, என்னுடைய ஆசைகளை கடவுளுக்காக நான் விட்டு கொடுத்து அவர் நான் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதன்படி வாழ்வதே நான் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. கிறிஸ்து ஆராதனைக்கு பாத்திரர் என்பது அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவரே சிருஷ்டிகர், அவரே உன்னதமானவர், அவரே தொழுது கொள்ளப்பட பாத்திரராய் இருக்கிறார். எனவே யெகோவாவின் சாட்சிகள் சொல்வது போல அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, அவரே சகலத்தையும் படைத்து சகல படைப்புயிர்களின் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிற சாவாமையுள்ள இறைவன். அந்த கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொழுது கொள்ள ஞானமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.